Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். நீட் 2025 கிளாஸ் 11 ப்ராப்ளம். இதில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஒரு ஈஸியான பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு நம்ம பண்ணியிருக்கணும். பட் ரொம்ப ஈஸியானதான், டைரக்ட் ஃபார்முலா பேஸ். இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ண முடியுதுன்றதை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் இருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே, உங்களுக்கு அடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணுன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீட் 2025 சொல்யூஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மறக்காமல் உங்கள் எல்லாருக்குமே வந்து பொங்கல் விஷஸ். இப்போ நாளைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்குற நேரம் பொங்கல். ஸோ ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். இந்த டேலேருந்து உங்களோட நீட் ட்ரீம், எம்பிபிஎஸ் ட்ரீம் அண்ட் ஐஐடி ட்ரீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ வில் ப்ரே டு த காட். கவனிங்க, என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் அப்படின்னு. 2 gases A and B are filled at same pressure. ஸோ நம்மகிட்ட 2 gases இருக்குது, ஒன்று A இன்னொன்று B, are filled at same pressure in a separate cylinders. ஸோ 2 separate cylindersல gas A and B fill பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் கண்டெய்னர் A. This is gas filled with A and this is with B with movable pistons of radius RA and RB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது பிஸ்டன்ன்றது என்னென்னா அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த அந்த சிலிண்டர். ஸோ மேலே வந்து இதான் பிஸ்டன் நம்மளுக்கு. ஓகே, இந்த அரேஞ்ச்மெண்ட் அதை க்ளோஸ் ஆகிருக்கலாம், அதுதான் பிஸ்டன். ஸோ அதோட ரேடியஸ் வந்து ஒரு சிலிண்டருக்கு RA, இன்னொரு சிலிண்டருக்கு RB. முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். தே ஆர் பீன் filled with same pressure அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். சேம் ப்ரெஷர். ஸோ கண்டெய்னர் A, கண்டெய்னர் B, தட் இஸ் கேஸ் A, கேஸ் B, ரெண்டு பேரையும் சேம் ப்ரெஷரில் வச்சுருக்கான். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பிஸ்டனோட ரேடியஸ் வந்து RA, இதோட பிஸ்டனோட ரேடியஸ் RB. ஸோ இந்த பாயிண்டில் ப்ராப்ளமில் என்ன க்ளூனா ஈஸி தான், பட் அந்த டேட்டாஸை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் டயக்ராம் எழுதி சால்வ் பண்ணிங்கன்னா பெட்டராக புரியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஆனால் அப்ளைங் அன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு போத் த சிஸ்டம்ஸ் ரிவர்சபிளி அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சேம் ப்ரெஷரில் தான் AB ரெண்டுமே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா ஹீட்டு சப்ளை பண்ணுறான்னா, ஹீட்டுன்றது இட்ஸ் நத்திங் பட் கேபிட்டல் Q இல்லையா, அதான ஹீட்டு. ஸோ ஹீட்டை சப்ளை பண்ணும்போது நம்ம எப்படி சப்ளை பண்ணுறோம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணுறோம். அதுவும் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி ப்ரெஷர் PP. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஃபோர் இப்படி இருக்குது. ஓகே, திஸ் இஸ் பிஃபோர். ஆஃப்டர் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் சப்ளைங் ஹீட் ஆஃப் Q. இப்போவும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை நம்ம சப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஹீட்டு கொடுக்குறனால ப்ரெஷர் சேமாக இருந்தாலும் வால்யூம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். கரெக்டாக? ஸோ த பிஸ்டன்ஸ் ஆஃப் A and B ஆர் டிஸ்பிளேஸ்ட் பை 16 cm and 9 cm. ஸோ இந்த ஃபஸ்ட்டு A கேஸ் வந்து 16 cm, B கேஸ் 9 cm எக்ஸ்பேண்ட் ஆகுது. இஃப் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ சேம். ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, இப்போ நம்ம ஹீட்டு கொடுத்தோம்ல, ப்ரெஷர் சேமில் தான், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் ஹீட்டு கொடுத்தோம், எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா பேசிக்காக என்ன சேஞ்ச் ஆச்சு, எக்ஸ்பேன்ஷன் இஸ் நத்திங் பட் வால்யூம் சேஞ்ச். வால்யூம் சேஞ்ச் இங்கே நடந்திருக்கு. இஸ் ஆர் கிளியர்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நம்மளுக்கு சேம் தான். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் ரெண்டு பேருக்குமே. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை நான் சைடில் எழுதியிருக்கேன். நம்ம வந்து இனிஷியலாக சேம் ப்ரெஷர் இருந்துச்சு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், P இஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம ஹீட் ஆட் பண்ணோம். ஹீட் ஆட் பண்ணதும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. Q வந்து A சிஸ்டம், A சிலிண்டர், B சிலிண்டர், ரெண்டு கேஸுக்குமே சேம் Q தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் சேம்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்கான். இப்போ கவனிங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு, RA/RB என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு, பிஸ்டன் எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, A 16, B வந்து 9 cm. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். தட் இஸ் கேஸ் Aக்கு என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். Qன்ற அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுத்தோம், W இஸ் த ஒர்க் டன் ப்ளஸ் ΔU இஸ் வாட், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ அந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி Q இஸ் த ஹீட் சப்ளைட். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹீட் சப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குன்னா P இன்ட்டு ΔVA. ΔVA இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் A ப்ளஸ் ΔU, விச் இஸ் ΔU இஸ் நத்திங் பட் வாட், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ சிலிண்டர் B எடுத்துக்கோங்க. சிலிண்டர் B Q இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் ΔU, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதில் சேம் ஹீட் Q தான் கொடுத்தோம், பட் இந்த தடவை ஒர்க் டன் என்னது, சேம் ப்ரெஷர். கண்டெய்னர் எல்லாமே சேம் ப்ரெஷரில் தான் இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் P இன்ட்டு ΔV, பட் ΔV Bன்னு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து சேஞ்ச் இன் வால்யூம் வேறு, பிகாஸ் த சிலிண்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, இங்கே ΔUன்றது என்னது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு, இது செகண்ட் கேஸுக்கு. இங்கேயும் ΔU இருக்குது, இங்கேயும் ΔU இருக்குது, இங்கேயும் Q இருக்குது, இங்கேயும் Q இருக்குது. அப்போ நம்ம எதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம், P இன்ட்டு ΔV, P இன்ட்டு ΔV B ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா. PP கேன்சல் ஆகிடும். PP கேன்சல் ஆகிடுச்சுன்னா ΔVA will be equal to ΔVB, which is nothing but the change in volume. இப்போ இந்த சிலிண்டரோட சேஞ்ச் இன் வால்யூமை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த பிஸ்டன் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஹீட்டு கொடுத்துருக்குறோம், அப்போ கண்டிப்பாக இங்கே எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கு ரெண்டு பேருக்குமே. இங்கே எக்ஸ்பேன்ஷன் DAன்னு எடுத்துக்கலாமா, கொஸ்டினில் கொடுத்ததுனால எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு, அதுதான் நான் இங்கே DAன்னு எடுத்திருக்கேன். இங்கே வந்து DB.
ஓகே, ஸோ டிஏ எவ்வளோ கொடுத்துருந்தான் கொஸ்டினில்? வாட் தே ஹவ் கிவன், இட்ஸ் கோயிங் டு பி 16 சென்டிமீட்டர். ஓகே, இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் சொல்லியிருந்தான்? 9 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருந்தானா? ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் போத் த திங்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல். பட் ஆர்ஏ பை ஆர்பி என்னன்னு கேட்டிருக்கோம், அதை நம்ம கரெக்டாக சொல்லணும். இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இப்போ இது மாதிரி எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது திஸ் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் பிஸ்டன். அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அந்த கண்டெய்னர் இருக்குது. அப்போது ஏரியா எவ்வளோ இருக்கும்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்தால் ஏரியா எவ்வளோ இருக்கும்? பை ஆர் ஸ்கொயர் தானே. ஸோ வாட் இஸ் த சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு? திஸ் இஸ் த சேஞ்ச் இன் வால்யூம். இந்த ரீஜன் தானே சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ டி இஸ் த டிஸ்டன்ஸ் அண்ட் ஏரியா இஸ் கோயிங் டு பி பை ஆர் ஸ்கொயர். ஸோ எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் வில் கிவ் யூ த வால்யூம். கரெக்டாக இல்லையா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் திஸ் ப்ராப்ளம். ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்டன் மூவ்மெண்ட் இஸ் த வால்யூம் சேஞ்ச். இந்த டெல்வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டெல்வி தான் we are equating here. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம்? பை ஆர் ஸ்கொயர் டி. ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஏக்கு என்ன வரும்? பை ஆர்ஏ ஸ்கொயர் டிஎன் வரும். செகண்ட் சிலிண்டருக்கு பை ஆர்பி ஸ்கொயர் டிபி. ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். கொஸ்டினில் கேட்டது என்னது? ஆர்ஏ பை ஆர்பி தானே கேட்டிருந்தான். திஸ் இஸ் வாட் தே ஹவ் ஆஸ்க்ட். ஸோ டிபின்றது 9, டிஏன்றது 16. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஆன்சர் வந்தால் ரூட்டு 3/4 யூ வில் கெட், விச் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமே ஈஸியாக இருக்கும். ஸோ படிக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் விஷுவலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை ட்ரிக்காக எடுத்துக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள். தட் வில் பி த ஈஸியஸ்ட் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அல்லது தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். பை பை.